எண்ணம், சொல், செயல் எப்போ தூய்மையாகவும் ஒருங்கிணைந்து இருக்குதோ அந்த நிலையில நம்ம இறைத்தன்மையோட நம்ம கனெக்ட் ஆகலாம். என்ன கூட முடியாத மிக பிரம்மாண்டமான அளவுல இந்த பிரபஞ்சத்துல நம்ம மிகப்பெரிய அளவுல சாதனை பண்ண முடியும். அடிப்படையான ஒரு புரிதல் நமக்கு கொடுக்கதான் அந்த பிரம்மாண்டத்தை நம்மளால முழுமையா உணர முடியும். எல்லாருக்கும் வணக்கம். மைண்ட் டு மேட்டர்ல அடுத்த அத்தியாயத்துக்கு நம்ம போக போறோம். போன வாரம் பார்த்ததோட கண்டினியூஷன் தான் இது. அதாவது நம்ம கொஹரண்ட் மைண்ட பத்தி பார்த்தோம். எண்ணம், சொல், செயல் எப்போ தூய்மையாகவும் ஒருங்கிணைந்து இருக்குதோ அந்த நிலையில நம்ம இறைத்தன்மையோட நம்ம கனெக்ட் ஆகலாம். இதான் இதோட பேசிக் அடிப்படையான ஒரு கான்செப்ட். அதாவது நம்ம ஹார்ட்டும் பிரெயினும், நம்ம உணர்வுகளும் சிந்தனையும் எப்பவுமே ஒருங்கிணைந்து செயல்படும் போது நம்மளோட அதிர்வுகள், ஏன்னா நம்ம சயின்ஸ்ல எல்லாமே அதிர்வுகள் எனர்ஜியா தான் பாக்குறோம். நம்ம அதிர்வுகள் பிரபஞ்சத்தோட அதிர்வுகளோட ஒருங்கிணைந்து செயல்படுறதுனால நம்ம என்ன கூட முடியாத மிக பிரம்மாண்டமான அளவுல இந்த பிரபஞ்சத்துல நம்ம மிகப்பெரிய அளவுல சாதனை பண்ண முடியும் அப்படின்னு தான் டாசன் சர்ச் நமக்கு எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. டாசன் சர்ச்சோட எழுத்து நடை எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில இருந்து ஒவ்வொரு கான்செப்டையும் கொண்டு போவாரு. நம்ம ஆரம்பத்துல எதுக்கு இவ்வளவு சயின்ஸ் சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, அது முடிவுல அந்த அடிப்படையான ஒரு புரிதல் நமக்கு கொடுக்கதான் அந்த பிரம்மாண்டத்தை நம்மளால முழுமையா உணர முடியும். அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இன்னைக்கும் நம்ம குவாண்டம் பிசிக்ஸ் அதுக்குள்ளதான் போக போறோம். போன வாட்டி குவாண்டம் பயாலஜி பார்த்தோம், ஜெனட்டிக்ஸ் பார்த்தோம். அதாவது நம்மளுடைய டிஎன்ஏ, நம்மளுடைய அதுல எப்படி ஒரு ஜெனட்டிக்கலா நம்ம பரிணாம வளர்ச்சி ஒரு ஆதி மனிதன்ல இருந்து இந்த நிலைக்கு கிட்டத்தட்ட ஒரு தெய்வீக நிலைக்கு அடுத்த நிலைக்கு போறதுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கோம். எந்தெந்த உணர்வுகள் நம்ம பரம்பரையா நம்ம ஊர்ல நம்ம டிஎன்ஏல பதிய வைக்கப்பட்டிருக்குது. அந்த உணர்வுகள் எப்படி நம்ம அதை தரம் பிரிச்சு பார்த்து எது நல்லது எது கெட்டதுன்னு எடுத்து நம்ம நல்லதை மட்டுமே மனசுல வச்சுட்டு அடுத்த நிலைக்கு நம்ம எல்லாம் போகணும் அப்படிங்கறத அது கத்துக் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளோட குவாண்டம் பிசிக்ஸ்ல அவர் நான் அடிப்படையான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி விஞ்ஞானம் அதை தாண்டவே முடியாது, அதை மாத்தவே முடியாதுன்னு சொல்றது தியானம் எப்படி மாத்துச்சு, அதை பத்தி தான் பேச போறாரு. சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அவதார் மாதிரி ஒரு மல்டி டைமென்ஷனல் படத்தை பார்த்திருந்தீங்க, இல்ல ஒரு லூசி மாதிரி ஒரு டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆறத பத்தி பேசுற ஒரு படத்தை பார்த்திருந்தீங்கன்னா, அதை விட ரொம்ப பிரம்மாண்டமானதுதான் இந்த குவாண்டம் பிசிக்ஸ். ஏன்னா உண்மை எப்பவுமே ரொம்ப பிரம்மாண்டமானதா இருக்கும். குவாண்டம் பிசிக்ஸ் அடிப்படையத்தான் என்னால இந்த 20 மினிட்ஸ்க்குள்ள சொல்ல முடியும். இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய இதை பத்தி படிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நம்ம செஷனுக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் பிபிடி ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இந்த தலைப்பை வச்சேன், பிரபஞ்சம் நம்மளை ரொம்ப பிரமிக்க வைக்குது அப்படின்னா, உண்மையிலேயே அந்த பிரபஞ்சத்தோட எவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்குது அப்படின்னு நமக்கு அதுல உள்ள என்னென்ன சக்திகள் அங்க இருக்குது, எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்குது, அதை பத்தி நம்ம தெரியும் போது நிச்சயமா அது நம்மளை பிரமிக்க வைக்கும். சோ போன வாரத்தோட ஒரு தொடர்ச்சியா நம்ம ஒத்திசைந்த மனம், அதாவது கொஹரண்ட் மைண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்மளோட கவனத்து சக்தியை ஒருங்கிணைக்கும் போது எப்படி ஒரு எல்இடி லைட் ஒரு லேசர் லைட்டா ரொம்ப பவர்ஃபுல்லானதா மாறி ஒரு சந்திரன் வரைக்கும் அந்த லைட் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி பூமிக்கு திரும்ப வருதோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய கவனத்தின் சக்தி மிக பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஹையர் கொஹரண்ட் மைண்ட் நிலையில இருக்கிற மனிதர்களால மிகப்பெரிய லெவல்ல ஒரு சாதாரண மனிதர்களால சாதிக்க முடியாத செயல்களை கூட அவங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு டாசன் சர்ச் சொல்றாரு. இத பத்திய நிறைய ஆராய்ச்சிகள் நம்மளுடைய பொருள் உலகம், மேட்டர் வேர்ல்டு அப்படிங்கிறாங்க, இல்லாட்டி பௌதீக உலகம் அப்படிங்கிறாங்க, அதுல உள்ள விசைகளை, அடிப்படை விசைகளை மாற்றக்கூடும் அப்படின்னு இந்த ஆய்வுகள் நமக்கு சுட்டி காட்டுது அப்படிங்கிறாங்க. விசை அப்படின்னா என்ன, அதைத்தான் டாசன் சர்ச் அடுத்தாப்புல நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. அதாவது இயற்பியலில் நான் சொன்னேன் பிசிக்ஸ் தான் இந்த எபிசோட் அப்படின்னு. சோ இயற்பியல்ல அடிப்படையா 4 விசை இருக்குது. அது புவியீர்ப்பு விசை, நம்ம பூமியில இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறோம். இது பிரபஞ்சத்துல ஸ்பேஸுக்கு போகும்போது, நம்ம விண்வெளிக்கு போகும்போது இது ஈர்ப்பு விசையா மாறுது. அப்புறம் மின்காந்த விசை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்புறம் ஒரு 2 அடிப்படை விசைகள் இருக்குது. அது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வலுவான அணு விசை, அப்புறம் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பலவீனமான அணு விசை. இந்த நாளையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் நீங்க நினைக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈர்ப்பு விசையை பத்தி பார்க்கலாம். அதாவது எடை. அது ஆக்சுவலா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாஸ்.
மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடம்புல உள்ள சாலிடா இருக்கிற பிசிக்கலா இருக்கிற பொருட்கள். ஏன்னா வெயிட்ன்னு நம்ம சொன்னோம்னா எடை வந்து நம்மளுடைய புவியீர்ப்பு விசைக்கு தகுந்த மாதிரி மாறும். அதாவது நம்ம எடை இப்போ வந்து 60 கிலோ பூமியில இருந்ததுன்னா சந்திரனுக்கு போனா அதுல 1/6 பங்காகி 10 கிலோ ஆயிடும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு கிராவிட்டி ஈர்ப்பு விசையை பொறுத்து நம்மளோட எடை வெயிட் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மாஸ் வந்து எங்க போனாலும் மாறாது. எவ்வளவு நம்ம உடலில் திடப்பொருட்கள் இருக்கிறது அதான் மாசு. இந்த மாச வச்சுதான் நம்மளுடைய ஈர்ப்பு விசையை தீர்மானிக்கிறாங்க. இந்த ஈர்ப்பு விசையில ஒரு பாரடாக்ஸ் சொல்லுவாரு டாசன் சர்ச். 4 அடிப்படை விசைகள் இருந்தாலும் இதுல ரொம்ப ரொம்ப குறைந்த வலிமை உள்ளது. ஆனா இந்த பிரபஞ்சத்தையே அதுதான் கட்டுப்படுத்துது. அங்க ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கோள்களும் வான வீதியில எங்கெங்க இருக்கிறோம், எங்கெங்க சுத்தணும், இதெல்லாம் தீர்மானிக்கிறது இந்த ஈர்ப்பு விசைதான். நம்மளுடைய இந்த 3வது பரிமாணத்துல இப்ப இருக்கிற இந்த பூமியில நம்மள சமநிலைக்கு கொண்டு வந்து நம்மள ஒரு நிலையில நிலைநிறுத்துறதும் இந்த கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது இந்த புவி ஈர்ப்பு விசைதான். அதாவது எர்த்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமியுடன் நேரடியான தொடர்புல நம்ம இருக்கும்போது இந்த ஈர்ப்பு விசை வந்து நம்ம சமநிலைக்கு கொண்டு வருது. நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் நம்ம உடம்புல இருக்கும்போது அது வந்து எர்த்துல இருந்து நம்மளுக்கு அதை வந்து நிறைய எலக்ட்ரான்கள் அதோட பேர் ஆகி சோ ரெண்டுமே இது வந்து நம்மள ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து நிறைய நோய்கள் இருந்து நம்ம குணப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம விண்வெளியில போகும்போது அதாவது நிறைய நீங்க ஸ்பேஸ் ஷிப்ல பார்த்திருப்பீங்க. அதுல வந்து விண்வெளி வீரர்கள் வந்து காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். அதுல வந்து தண்ணி ஊத்துனா அது வானத்துல பறக்கிற அதாவது நம்மளால தண்ணி கூட அங்க குடிக்க முடியாது. ஏன்னா ஸ்பேஸ்ல கிராவிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா கிராவிட்டி விண்வெளியில கம்மியா இருக்கும். ஜீரோ கிராவிட்டிங்கிறது கிடையாது, கம்மியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இத பத்தி நம்ம மேலும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல நம்ம விண்வெளியில கிராவிட்டினா என்ன, அது ஐன்ஸ்டீன் வந்து ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. கிராவிட்டி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஃபோர்ஸ், அதாவது விசை மட்டும் இல்ல. இது வந்து ஒரு இடமும் காலமும் சேர்ந்து ஒரு வட்டமா இருக்கிற ஒரு வளைவு அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து டைமை தாண்டி அடுத்த டைமென்ஷனுக்கு போறது. ஒரு நேர்கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளால இப்போ ஒரு 2000 வருஷம்னா அடுத்தாப்புல 2001 வருஷம், அடுத்து 2002 வருஷம் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய 3வது பரிமாணத்துல நம்மளுடைய ஒரே நேர்கோட்டுல நம்மளால காலத்தை தாண்ட முடியும். ஆனா இதையும் தாண்டி இந்த ஸ்பேஸையும் தாண்டி நம்ம போகும்போது காலமும் ஸ்பேஸும் இணைந்து நமக்கு ஒரு வட்ட வடிவமா எந்த திசையிலும் செல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது நம்ம பாஸ்டுக்கு போகலாம், ஃபியூச்சருக்கு போகலாம், அடுத்த டைமென்ஷனுக்கு போகலாம். அந்த அளவு அது இருக்கும். அதைத்தான் ஐன்ஸ்டீன் வந்து ரிலேட்டிவிட்டி தியரியில அதாவது சார்பியல் கோட்பாடுல சொல்றாரு. இங்கிலீஷையும் சேர்த்து சேர்த்து சொல்றேன். ஏன்னா தமிழ்ல இந்த குவாண்டம் பிசிக்ஸோட டெர்மினாலஜி அந்த வார்த்தைகள் வந்து நிறைய பேருக்கு பரிச்சயமாகாததா இருக்கும். அதை விட ஆங்கிலத்துல சொல்றது வந்து எளிதா இருக்கிறதுனால நான் வந்து இந்த வாட்டி நிறைய ஆங்கில வார்த்தைகள் வகைப்பேன். சோ தமிழ்ல ரொம்ப விரும்புறவங்க மன்னிச்சுக்கோங்க. சோ நேரம், இடம், வேகம், ஈர்ப்பு விசை, இந்த மாதிரி இந்த 4ம் சேர்ந்ததுதான் இந்த சார்பியல் கோட்பாடு. இந்த ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய எங்கெல்லாம் ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ வந்து நேரம் மெதுவாகும் அப்படிங்கிறாங்க. ரிலேட்டிவிட்டி தியரியே இதைத்தான் பேசுது. நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவிட்டி தியரிய மேலோட்டமா சொல்லதா இருந்தா நம்ம ஒரு நாளைக்கு 6 ல இருந்து 7 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு யாராவது சொன்னா அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்குவோம். அது நமக்கு போர் அடிக்காது, படுத்து தூங்கினா காலைல எழுந்திரிக்கிறது. ஆனா இதே நேரத்துல நீங்க 6 to 7 மணி நேரம் ஆபீஸ்ல வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு சில சமயம் வேலை அதிகமா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ ஒரே நேரம் தான். அது சில வேலைகள் நமக்கு பிடிச்ச வேலைகள் செய்யும் போது ரொம்ப சீக்கிரம் போன மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பிடிக்காத வேலைகள் செய்யும் போது அந்த நேரம் இழுத்துக்கிட்டே போற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரிலேட்டிவிட்டி தியரியோட பேசிக். ஆனா நம்மளுடைய பரிமாணங்கள்ல இந்த ரிலேட்டிவிட்டி தியரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா விண்வெளியில நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப வேகமா போகும்போது நேரம் குறையும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளுடைய அஸ்ட்ரால் டிராவல் பத்தி, அதாவது பீட்டர் ரிச்லியோட ஆன்மாவின் பயணம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரே இரவுல பல அஸ்ட்ரால் வேர்ல்டுக்கு ஒவ்வொரு லெவலுக்கும் 7 லெவல்ல அஸ்ட்ரால் பிளேன் இருக்கு, அப்புறம் மென்டல் பிளேன் அப்படின்னு நிறைய டிராவல் பண்ணிட்டு நம்மளால பல நாடுகளுக்கு சென்றுட்டு அது அதே இடத்துக்கு அதே தூங்குற இடத்துக்கு திரும்ப வந்துருவாரு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய விண்வெளியில நம்மளுடைய லைட் ஸ்பீடை தாண்டி நம்ம போகும்போது நேரம் ரொம்ப குறையுது. நம்ம ஒரே இடத்துல இருக்கும்போது நேரம் வந்து ரொம்ப வேகமா போகுது.
இதத்தான் நம்ம வந்து 3வது பரிமாணத்துல நம்ம ஒரு பிரபஞ்சத்துல நம்ம ஒரு துளி தான். அதாவது பிரபஞ்சம் பல டைமென்ஷன்கள் கொண்டதா இருக்கும். அது நம்ம பார்த்துட்டு இருக்கதே அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படிம்பாங்க. மனிதர்கள் இதுவரைக்கும் கணக்கிடப்பட்ட யூனிவர்ஸ். அதை தாண்டி யூனிவர்ஸ்ங்கிறது மிக பிரம்மாண்டமானது. அதையும் தாண்டி மல்டிவர்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி மீட்டாவர்ஸ், அப்புறம் அப்படி தொடர்ந்தே போயிட்டே இருக்கும் நிறைய. அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, அதையும் தாண்டி டிரான்ஸ்பினிட்டின்னு ஒரு 7-8 மேல 10க்கு மேல கிளாசிபிகேஷன் இருக்கு. அந்த அளவு பரிமாணங்கள் பெருசு. அதுல பூமியே ரொம்ப சின்னது. அதுல நம்ம இருக்கிற இடம் ஒரு துளி தான். நம்ம அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறது அந்த பிரம்மாண்டத்துல ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட நம்ம நின்னுட்டே இருக்கிற மாதிரிதான். இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல நிக்கிறதுனால காலம் நம்மளை தாண்டி வேகமா போயிட்டே இருக்குது. இதே இது நம்மளுடைய அஸ்ட்ரால் வேர்ல்ட்ஸ்ல நம்ம வேகமா போகும்போது காலம் நம்மளை வந்து ஒரே நேரத்துல காலம் வந்து அதே இடத்துல இருக்கிறதுனாலதான் பல பரிமாணங்களுக்கு நம்மளால அஸ்ட்ரால் டிராவல் பண்ணிட்டு நம்மளால வர முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதே நம்ம புராணங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது காக்கா புஜண்டர்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்தர்களுக்கெல்லாம் தமிழகத்துல மிகப்பெரிய மூத்த சித்தர். அவர் காக்கை வடிவில எல்லா பிரபஞ்சங்களையும் ஒரே நேரத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா யுகம் முடிஞ்சு வர பிரளயங்களையும் அடுத்த யுகத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கதா குறிப்பிடப்படுது. ராமாயணம் இன்னும் நடந்துட்டு இருக்கு, இதை காகபுஜேந்தர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு மாஸ்டர் என்று குறிப்பிட்டாங்க. சோ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஒரே நேரத்துல நடக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதை குறிக்கிறது தான் இந்த குவாண்டம் பிசிக்ஸ். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி காலம் இருக்காது அப்படிங்கிறாங்க. இது நம்ம விஞ்ஞான பூர்வமா இதுல நான் இது வரைக்கும் பேசுனது வந்து குவாண்டம் பிசிக்ஸ்னா விஞ்ஞானிகள் இதை பத்தி என்ன சொல்றாங்க. ஸோ இந்த செயற்கைக்கோள்கள்ல, விமானத்துல வெளியே அவங்க வந்து வேகமா ஒரு இடத்த தாண்டி போறதுனால அவங்களுக்கு டைம் வந்து ஸ்லோவா ஆகிறதா சொல்றாங்க. அது மாதிரி விண்வெளி நிலையத்துல, சர்வதேச விண்வெளி நிலையம் ஸ்பேஸ் ஷிப்ல அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஆகிற வயசு வந்து காலம் அங்க மெதுவா போறதுனால கம்மியா இருக்கும் அப்படின்னு. நம்மளோட ஜிபிஎஸ் கூட இத கணக்குல எடுத்துட்டு தான் டைமர் பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்றாங்க. சோ இந்த அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய வேக மாற்றம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா ஒளி வேகத்துக்கும் லைட்டையும் தாண்டி நம்ம மிக அதிகமா போகும்போது அங்க பயணிக்கிறவங்களுக்கு காலம் வந்து ஒரே இடத்துல நின்னதா இருக்கும். நம்ம வந்து சில சமயம் நம்ம கண்ணை மூடி தியானம் பண்றோம், நம்ம அஸ்ட்ரால் டிராவல் பண்ணிட்டு வரோம்னா நமக்கு அங்க காலமே நின்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் மாதிரி இருக்கும். நம்ம பல பிரபஞ்சங்களை கடந்து போன மாதிரி அனுபவங்களும் நிறைய மாஸ்டர்ஸ் பயின்றிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த கோட்பாடு தான் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப உதாரணமா சொல்றது இந்த பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிற கருந்துளை. இது வந்து மிகப்பெரிய நட்சத்திரங்கள், மிகப்பெரிய கோள்கள் வந்து சுருங்கும் போது, ஒரு சின்னதா சுருங்கும் போது அதோட அவ்வளவு கிராவிட்டியும் ஒரு இடத்துல குவியுது. நம்ம வந்து கொஹரண்ட் மைண்ட்ல சொல்றோம், நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஒரு இடத்துல குவியும் போது நம்மளுடைய திறமை பல மடங்கு அதிகரிக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த பிளாக் ஹோல்ஸ்ல மிகப்பெரிய பரப்பு வந்து ஒரு இடத்துல சுருங்கும் போது அந்த ஈர்ப்பு விசை வந்து மிக பல மடங்கு வலுவானதா இருக்கு. அது பக்கத்துல போற எல்லாத்தையும் அது அப்படியே உள்ள இழுத்துக்குது. ஒளி கூட அது வெளியே வர முடியாததுனாலதான் அத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளாக் ஹோல்ஸ். லைட் கூட அதுல இருந்து வெளியே வர முடியாது. இந்த கருந்துளையில கிராவிட்டி அதிகமா இருக்கிறதுனால நம்ம கிட்ட போக போக நேரம் வந்து சுருங்கிக்கிட்டே போகும் அப்படிங்கிறாங்க. சோ நம்ம வந்து பூமியில ஒரு பல ஆண்டுகள் கடந்திருக்கும். ஆனா நம்ம பிளாக் ஹோல்ஸ்க்கு பக்கத்துல போயிருந்தோம்னா நமக்கு வந்து நிமிடங்கள் தான் தாண்டின மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த பாரடாக்ஸ் வந்து இந்த கிராவிட்டினால வர்றது, ஈர்ப்பு விசையினால வருது. இப்போ பிரபஞ்சத்துல நேரம் அப்படிங்கிறது ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு கிடையாது. அது மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நேரம் இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் இந்த விஞ்ஞானம் நமக்கு சொல்லுது. விஞ்ஞானபூர்வமான ஒரு ப்ரூஃப் தான் இது. இந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் ஹோலை பத்தி எடுத்தது. இப்போ வந்து ஹபிள் டெலஸ்கோப் தெரியும், ரொம்ப பவர்ஃபுல்லான கேமரா வச்சிருக்காங்க, அதை எடுத்த பிளாக் ஹோல். இன்டர்ஸ்டெல்லார் ஆங்கில மூவி, இதை பத்தி நீங்க மேல தெரிஞ்சுக்கணும். பல படங்கள் இருக்கு. ரொம்ப அடிப்படையா புகழ் பெற்றதா பேசப்படுறது அந்த பிளாக் ஹோல் பத்தி, அந்த ஏஜிங் டிஃபரன்ஸ் பத்தி சொல்றது வந்து இன்டர்ஸ்டெல்லார் படம். அதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தி ஒரு அடிப்படையான புரிதல் வரும். அடுத்ததா அவர் சொல்றது மின்காந்த விசையை பத்தி. இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதை பத்தி நம்ம பல தடவை நிறைய பார்த்துட்டோம். நம்மளுடைய மூளை அலைகள், நம்மளை சுத்தி இருக்கிற எனர்ஜி எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது, இது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் விசையினாலதான். அதாவது கிராவிட்டிக்கு ஒரு துகள்கள் இருக்குது, அது கிராவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க.
குவாண்டம் பிசிக்ஸ்ல. அது மாதிரி மின்காந்த விசைக்கு போட்டான் ஒளித்துகள், இந்த போட்டானிக் பேண்ட் எல்லாம் பத்தி பேசுவோம். எர்த் வந்து அடுத்த டைமென்ஷனுக்கு போகும்போது அது போட்டானிக் பேண்ட்ல நுழையுது அப்படின்னு. இந்த போட்டான் ஒளித்துகள்கள் தான், அது மூலமா தான் இது அதிர்வுகள் நடக்குது. சில சமயம் உலகம் வந்து துகள்களால இருக்குது, மற்ற சமயம் வந்து அது வந்து ஒரு ஃபீல்டா எல்லாமே கனெக்டடா மாறுது. இந்த துகள்களுக்கும் அந்த ஃபீல்டுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம பாக்குற விதம். இத வந்து நம்ம அப்சர்வேஷன் எஃபெக்ட் பின்னாடி வந்து டாசன் சர்ச் குறிப்பிடுறாரு. ஆனா பேசிக்கா நம்ம தெரியும் போது நம்ம மட்டுமே நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம துகள்களால தனித்தனி பார்ட்டிகளா ஆறோம். இதே நம்ம ஒன்னஸ் கான்சியஸ்ல கனெக்ட் ஆகும்போது நம்ம வந்து ஃபீல்டுல கனெக்ட் ஆகுறோம். இதுதான் ரொம்ப அடிப்படை. இது நான் இப்படித்தான், நான் என்னோட ஐடென்டிட்டி இப்படிதான் அப்படின்னு நம்மள தனிப்படுத்திக்கும் போது, தனிமைப்படுத்திக்கும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பார்ட்டிகிள்ஸா நம்ம மாறுறோம். இதே இது நம்ம ஒன்னஸ் எல்லாத்தையும் வந்து அந்த டிவைனிட்டிய பார்க்கும்போது, அந்த கடவுளோட தன்மையை நம்ம உணரும் போது நம்ம வந்து அந்த ஃபீல்டா ஆகுறோம். இந்த ஃபீல்டோட கனெக்ட் ஆகும்போது நம்ம கொஹரண்ட் மைண்ட் ஸ்டேட்ல இருக்கிறோம் அப்படின்றாங்க. சோ அடுத்தாப்புல டாசன் சர்ச் சொல்றது என்ன அப்படின்னா, 2 நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஒன்னு வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இத பத்தி அவர் ரொம்ப விளக்க வேண்டிய அவசியமும் குவாண்டம் சயின்ஸ்ல இல்ல. நம்மளுடைய கான்செப்டுக்கு தேவையில்லை. சோ இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியும், எல்லா பொருட்களையும் ஆட்டம்னு ஒண்ணு இருக்கும், அதுதான் அடிப்படையானது அப்படின்னு, அணு அப்படின்னு சொல்றது. அதுல புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் இருக்கும், துகள்கள் அதுக்குள்ள இருக்கும். அது வந்து அதை ஒரே இடத்துல நிலையா வைத்திருக்கிறதுக்கு மிக மிக வலுவான விசை தேவைப்படுது, ஒரு ஃபோர்ஸ். அப்படி இருந்தாதான் அது ஸ்டேபிளா மாறாம அதோட தன்மையோட இருக்கும். நம்ம சொல்றோம் இரும்பு, தங்கம் எங்க போட்டாலும் அதோட தன்மை ஒண்ணுதான் அப்படின்னு. அது இந்த வலுவான நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதுல இருக்கிறதுனாலதான் எப்ப பார்த்தாலும் அதோட தன்மையை அது விட்டு கொடுக்காம அதே அளவு ஃபோர்ஸோட அத இருக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் காரணம். இதை எதுக்கு டாசன் சர்ச் சொல்றாருன்னா, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்குது, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இதை பத்தி நிறைய சொல்றாரு. அடுத்தது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பலவீனமான அணுவிசை. இது வந்து நம்மளுடைய ரேடியோ ஆக்டிவ் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய கதிரியக்க சிதைவு அப்படின்னு. ஒரு நியூக்ளியஸ் வந்து அந்த அதை கட்டுப்படுத்துகிற அந்த ஃபோர்ஸ் விசை வந்து பலமானதாக இல்லாட்டா அதோட எனர்ஜிய, அதோட உள்ள மேட்டரை அதை லூஸ் பண்ணிக்கிட்டே வந்து எப்போ அது ஸ்டேபிளா ஆகுமோ இன்னொரு தனிமமா மாறுது. அதுதான் சொல்றாங்க. அணு மையங்கள்ல போதுமான ஆற்றல் இல்லாததுனால அது உடைஞ்சிட்டே போய் காலப்போக்குல அது வந்து ரேடியோ ஆக்டிவ் தன்மையை இழந்து அந்த தனிமமா ஒரு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய, நம்ம நிறைய இப்ப பாக்குறோம் நிறைய தனிமங்கள், அதாவது ஒவ்வொரு மெட்டலும் தனிமங்கள் தான், அந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறாங்க. இதுக்கு இவ்வளவு தூரம் அது சிதைந்து இன்னொரு ஸ்டேபிளா ஆறதுக்கு சில பொருட்களுக்கு மிக நீண்ட நாட்கள் ஆகும், சில பொருட்களுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அதனால நம்மளுக்கு கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆறதுனால பாதியா ஆறதுக்கு எவ்வளவு வருஷமோ அதைத்தான் நம்மளோட இதழால கணக்கிட முடியுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த மாதிரி எவ்வளவு நேரத்துல இது பாதியாகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துல்லியமா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இத வந்து வெப்பநிலையோ, அழுத்தமோ, வெளிப்புற அழுத்தங்களோ, வெளிப்புற எந்த மாற்றங்களோ மாற்றாது அப்படின்னு. இதை எதுக்கு இவ்வளவு தூரம் டாசன் சர்ச் சொல்றாருன்னா, இந்த மாதிரி மாற்ற முடியாத ஒரு பொருட்களோட கதிரியக்க தன்மையே, அந்த ஹாஃப் லைஃப் ரீச் ஆகிற எவ்வளவு டியூரேஷனோ அதை தியானத்தினால நிறைய பேர் மாற்றி ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத குறிக்கிறது தான் அவர் இதை பத்தி பேசுறாரு. இதுல அவர் 3 உதாரணங்கள் சொல்றாரு. மேலோட்டமா பார்த்தா அவர் சிம்பிளா சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா உலகத்திலேயே மிக டேஞ்சரஸ்ன்னு சொல்லக்கூடிய, அது கொஞ்சம் கூட லீக் ஆனா பல கிலோமீட்டருக்கு அதோட டேஞ்சர் பரவக்கூடிய ஒரு யுரேனியம் 238 தான் சொல்றாரு. இத பாதியா ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகள் ஆகும். இது வந்து நம்மளுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட் திருநெல்வேலி பக்கம் கூடங்குளத்துல கூட இதுதான் வச்சிருக்காங்க. என்ரிச்டு யுரேனியம் வச்சுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கரண்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த என்ரிச்டு யுரேனியம் ரொம்ப பாதுகாப்பாக செயல்பட வேண்டிய ஒன்று. அடுத்தது அவர் குறிப்பிடுகிறது கார்பன் 14. இது வந்து நம்ம இந்த ரேடியோஆக்டிவ் ஐசோடோப் வந்து நமக்கு மிக மிக உதவி பண்ணிட்டு இருக்கு, நம்ம பழங்கால வரலாற்றை பற்றி அறியறதுக்காக. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அகழ்வாராய்ச்சியில ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி பக்கம் இருக்குது, அதுல வந்து கிட்டத்தட்ட 3800 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அகழ்வாராய்ச்சியில யூஸ் பண்ண திங்ஸ் அவங்க எல்லாம் எடுத்திருக்காங்க. இது எப்படி அக்யூரேட்டா 3800 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்னு சொல்ல இந்த கார்பன் ஐசோடோப் தான் உடல்ல
நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பொருட்கள் மரங்களோ எதுவோ உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு கார்பன் குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் அது நின்று போயிடும். அந்த டீகே ஆகுறது அதை வச்சுதான் அந்த ஆண்டுகளை கணக்கிடுறாங்க. மூன்றாவது அவர் குறிப்பிடுறது அமெரிக்கம் 241 அப்படின்னு. இது வந்து நம்ம ஸ்மோக் டிடெக்டர்ஸ் நம்ம நாட்டுல ரொம்ப இல்ல, வெளிநாடுகள்ல நிறைய நிறைய யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்மோக்கை வந்து உடனே புகை வரும்போது, தீப்பிடிக்கிற ஆபத்து வரும்போது உடனே அதை வந்து கண்டுபிடிச்சு அலாரம் மூலம் எப்படி சொல்லுது அப்படிங்கிற ஸ்மோக் டிடெக்டர்ஸ் கருவியில இந்த அமெரிக்கம் 241 ரேடியோ ஆக்டிவ் ஐசோட்டோப்பை யூஸ் பண்றாங்க. இது ஆல்பா கதிர்களை வெளியிடுது. இது வந்து 3 சென்டிமீட்டருக்கு தான் இந்த கதிர்வீச்சு இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இதை பத்தி அவர் சொல்றாருன்னா, இந்த கதிர்வீச்சு உள்ளதுதான் எப்படி விஞ்ஞானிகள் மாத்துனாங்க, எப்படி தியானம் பண்றவங்க மாத்துனாங்க அப்படிங்கிறத பத்தி தான். இந்த எவ்வளவு தூரம் இந்த டீகே ஆகுது, பாதியா ஆகுது அப்படிங்கிற கணக்கு வந்து மாறவே மாறாதுன்னு விஞ்ஞானிகள் அடிச்சு சொல்றாங்க. அதுக்கான உதாரணம் தான் இன்டர்நேஷனல் அட்டாமிக் டைம் அப்படிங்கிற அணுவை பேஸ் பண்ணி, அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸை ஃபேஸ் பண்ணி அவங்க அது உருவாக்குன கடிகாரங்கள் தான். இந்த கடிகாரங்கள் வந்து நம்மளுடைய விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மிக துல்லியமா நேரத்தை கணக்கிடுறதுக்காக இந்த கடிகாரங்களை அவங்க யூஸ் பண்றாங்க. சுவிட்சர்லாந்துல கூட ஒண்ணு இருக்குது அப்படின்னு டாசன் சர்ச் குறிப்பிடுகிறார். இது வந்து 300 மில்லியன் வருஷம் ஆனா கூட ஒரு வினாடிதான் தப்பா டைம் காட்டும். அந்த அளவுக்கு இந்த கடிகாரம் துல்லியம். அதாவது அணுவோட அந்த ஐசோடோப்ஸோட பாதியா குறையிற நேரம் வந்து அவ்வளவு தூரம் துல்லியமானது. அதை மாத்துறது அப்படிங்கிறது அசாத்தியமான ஒன்று அப்படின்னு விஞ்ஞானம் அடிச்சு சொல்லுது அப்படிங்கறது குறிப்பிடுறதுதான் இது. இந்த விஞ்ஞானத்தை 3 வழிகள்ல மாத்துனாங்க அப்படிங்கறதுதான் அடுத்தது டாசன் சர்ச் சொல்றாரு. முதல்ல வந்து எப்படி ஹீலிங் எனர்ஜி கொடுத்து அந்த அந்த டிகே ரேட்டை மாத்துனாங்க அப்படின்னு. சோ இது வந்து சீனால உள்ள யாங் சின்னு ஒரு சீன எனர்ஜி பிராக்டிஷனர். அவர் வந்து அந்த பயோ எனர்ஜியோட இதுல ஸ்பெஷலா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. அவர் இந்த 2 மில்லிமீட்டர் அந்த ஸ்மோக் டிடெக்டர்ல உள்ள அந்த அமெரிக்கம் ஐசோட்டோப்பை எடுத்து 20 நிமிடங்கள் அவர் வந்து எனர்ஜியை பாஸ் ஆன் பண்றாரு. இதை ஒரு தடவை பண்ணல, 8 தடவை பண்ணாரு. அப்புறம் கிட்டத்தட்ட பக்கத்துல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி போய் பார்த்தாரு. அப்பவும் மாறுதல்கள் நிறைய மாத்த முடிஞ்சது அது அவரால. அந்த எவ்வளவு குறையிற ரேட், டிகே ஆகிற ரேட். அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும் இந்த பரிசோதனைன்னு வேற வேற ஊருக்கு 1500 கிலோமீட்டர்ல இருந்து 2200 கிலோமீட்டர் வரைக்கும் அவரை தள்ளி வேற ஊருக்கு போக சொல்லி அங்கிருந்து அந்த எனர்ஜி அனுப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் டைம் 5 வருஷம் இந்த பரிசோதனையை திரும்ப திரும்ப செஞ்சாங்க. விஞ்ஞானம் வந்து எப்பவுமே ஒரு பரிசோதனையை ஒரு தடவை செஞ்சு முடிவு கட்டுறது இல்ல, பல தடவைகள் அதை ரிப்பீட் பண்ணாலும் அதை விஞ்ஞான பூர்வமா ஏத்துக்குவாங்க. இதே மாதிரி 39 தடவை அடிஷ்னலா பண்ணும்போது இந்த டிகே ரேட் வந்து நார்மலா ஒரு நாளைக்கு வந்து 0.0006 இருக்கிறது. இவரோட எனர்ஜி அனுப்பும் போது 13.3% அவரால் அந்த டிகே ரேட்டை குறைக்க முடிஞ்சது. 9.5% இதை அதிகரிக்க முடிஞ்சது. இதை மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப டீப்பா கால்குலேட் பண்றவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாறுதல். இதை வந்து அவரால் மைண்ட்ல இருந்து அந்த எனர்ஜியை அனுப்பும் போது அவரால் முடியும் அப்படின்னா ஒரு மனிதரோட அந்த சக்தி வந்து நம்ம விஞ்ஞானம் சொல்றதையும் தாண்டிய ஒன்று அப்படின்னு டாசன் சர்ச் குறிப்பிடுறாரு. இதை வந்து ரெண்டாவது அவர் எக்ஸாம்பிள் கொடுக்கறது வில்லியம் பென்ஸ்டன் எழுதின எனர்ஜி கியூர்ல இருந்து அந்த புத்தகத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இதுல வந்து பெனட் மேரிக்னு ஒரு விஞ்ஞானி அவர் தன்னை வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் டிகேய கணக்கிடக்கூடிய ஒரு கல்வியோட இணைச்சிக்கிறாரு. இதுல வந்து அவர் வந்து என்ன விஷுவலைசேஷன் டெக்னிக்னு சொல்லக்கூடிய அந்த கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவர் இமேஜின் பண்ணி அதை குறைக்க முடியுமா அப்படின்னு அவர் வந்து முதல்ல ஒரு மேகங்களை வந்து மனசுல நினைக்கிறாரு. அப்புறம் அந்த மேகங்கள் கலைஞ்சு போற மாதிரி நினைக்கிறாரு. அப்படி கலைஞ்சு போகும்போது அந்த டிகே ரேட் ரொம்ப வேகமா அதிகரிச்சுதான். அதே இது அந்த ஒரு ஃப்ரோசன் ஸ்டோன் ராக் அப்படின்னு டாசன் சர்ச் குறிப்பிடுறாரு. ஒரு கல்லு அசையாத உறைஞ்ச பனியில வந்து ஒரு கல்லு மாதிரி நினைக்கும் போது அதோட டிகே ஆற ரேட் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சது. இந்த ரெண்டையும் தான் அவர் பரிசோதனை பண்ணிட்டு நிறைய பரிசோதனையில இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு இந்த புக்ல குறிப்பிடப்பட்டிருக்கதா டாசன் சர்ச் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு எளிய கருவிகள் வச்சுட்டு ஒரு பெரிய பெரிய ஹீலர்ஸ் தான் பண்ண முடியுமா அப்படிங்கறது பரிசோதிக்கணும்னு டாக்டர் சர்ச் நினைச்சிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்றாரு. அதை பண்ணாதப்போ அவரே இந்த பரிசோதனையை நான் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறார். இவர் முதல்ல விஷுவலைசேஷன் ட்ரை பண்றாரு. அவருக்கு எந்த மாறுதலும் வரல.
ஆனா அவர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ரேடியோ ஆக்டிவ் டிகேய அவரால் அதிகரிக்க முடியுது அப்படிங்கிறார். தியானத்தை நிறுத்தின உடனே அந்த டிகே ரேட்டு நார்மலா வந்துருது. ஏதாவது விஞ்ஞானம் மாத்தவே முடியாது, எந்த அடிப்படை சக்தியாலும் இதை மாத்தவே முடியாது, ரொம்ப துல்லியமா இது கணக்கிடப்பட்டிருக்குன்னு சொல்றத அவர் ஒரு சாதாரண நிலையில அவர் ரொம்ப தியானத்தின் மூலம் இதை மாத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. இதே இதை அவர் மனைவிட்டையும் பரிசோதனை பண்ண சொல்றாங்க. அவங்க பண்ணும்போதும் இந்த டிகே ரேட்டை அவங்களால குறைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நாங்க 2 பேரும் இந்த விஷயத்துல பண்றதுனால நிறைய மக்களுக்கு எளிதான பெரிய ஹீலர்ஸா இருக்கணும் தேவையில்லை, நீங்க தியானம் பண்ணா இதெல்லாம் உங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு டார்சன் சர்ச் குறிப்பிடுறாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க இந்த 4 அடிப்படை சக்தியையும் தாண்டி ஒரு 5வது ஃபோர்ஸ் இருக்குது, அதைத்தான் சட்டில் எனர்ஜி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இத பத்தி தான் யூரி கோரோன்னு ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அதை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மளுடைய இன்டென்ஷன் மூலம் எதையுமே மாத்தலாம், பொருட்களை மாத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது தியான நிலையில இருக்கும்போது அந்த இன்டென்ஷன் ரொம்ப போக்கஸ்டா இருக்கும், அதனால பொருட்களை ரொம்ப எளிதில மாற்ற முடியும். அதுவும் கொஹரன்ஸ் மைண்ட்ல இருக்கும்போது இந்த விசை ரொம்ப பல மடங்கு நம்மளால மாற்ற முடியும் அப்படிங்கிறாரு. அவர் மேலும் என்ன சொல்றாருன்னா, இந்த பரிசோதனையை சட்டில் எனர்ஜி மூலம், அந்த தியானத்துல வர்ற சட்டில் எனர்ஜி மூலம் அவர் நிறைய பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது சில நேரங்கள்ல ஒரு சமயம் செய்த பரிசோதனையின் விளைவு அடுத்த சமயம் மாறுது. அப்ப அவர் என்ன திரும்ப திரும்ப அந்த பரிசோதனையில அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, உங்களோட எனர்ஜி லெவல் நீங்கள் செய்யற விஷயத்தை கண்டிப்பா பாதிக்கும், அதாவது அந்த பேட்டர்ன்ஸையும் பாதிக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சோதனையை நம்ம பண்ணிட்டு மனசுல ஒரு இன்டென்ஷன்ல அடுத்த தடவை பண்ணும்போது இந்த மாதிரி ரிசல்ட் வர வேண்டாம்னு நினைச்சா கூட அது மாறும். சோ இன்டென்ஷன், அப்புறம் நம்மளுடைய பர்சனல் எனர்ஜி, உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்குது, எதுக்காக செய்யறீங்க, நீங்க எந்த நிலையில உணர்வுகள் இருக்குது, நம்ம அந்த மாதிரி எல்லாமே இதை பாதிக்கும். உங்களோட செயல்கள் ஒவ்வொரு செயல்களுக்கும் இது பாதிக்குது. ஆராய்ச்சி பூர்வமா இது வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தோம். எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த கிராவிட்டி பத்தி பேசணும். இந்த கிராவிட்டியில பௌர்ணமி இன்னைக்கு நாளைக்கு. சோ இந்த சூரியன், சந்திரன், அப்புறம் பூமி நேர்கோட்டுல வர்றதுனால இந்த மூணோட கிராவிட்டி பவரும் ஆட் ஆகுறதுனால அதோட கூட்டல் தொகை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஆற்றல் ரொம்ப வருது. இதோட சேர்த்து இது சந்திர கிரகணம் நாளைக்கு. அதுவும் ஆக்சுவலா டைமிங் 3:20 இருந்து 6:47 மதியம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல தியான சக்தி தியானம் பண்ணா அதுல கிடைக்கிற சக்தி பல மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நாளைக்கு ஹோலி, 100 வருஷத்திற்கு ஒரு தடவை அதுக்கப்புறம் இந்த சந்திர கிரகணமும் ஹோலியும் ஒரே நாள்ல இணைஞ்சு வருது அப்படிங்கிறாங்க. அதுவும் சூரிய கிரகணம் உங்களுடைய ஆன்மீக லெவல அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அந்த நேரத்துல பண்ற தியானம் அப்படின்னா, சந்திர கிரகணம் நேரத்துல உங்களுடைய எமோஷனல் பிளாக்கேஜ் ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். உங்களுடைய உணர்வுகள்ல எதுவும் தடைகள் இருந்தா அதை ரொம்ப தெளிவாக்க மாத்துறதுக்கு ரொம்ப உதவும். அதுவும் ஹோலியும் இணைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு நிறைய தியானம் செய்து நம்மளுடைய ஆன்மீகத்துல அடுத்த லெவலுக்கு போறோம்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.